அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமைக்கான கருத்தை சொல்லும் குட்டி கதை பதிவு தான் பார்க்க போறோம். இன்றையக்கான பதிவுக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி, நம்ம எப்பவுமே எவ்வளோ விழாக்கள் கொண்டாடுறோம். தீபாவளியிலிருந்து ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைன்னு இருந்தாலும் உழவுக்காண்டியும் உணவுக்காண்டியும் கொண்டாடுற ஒரே திருவிழானா அது தைப்பொங்கல் மட்டும்தான். அதனால இந்த தைப்பொங்கல்ல எல்லார் மனமும் பொங்கல் பொங்குறது போல அவங்க வாழ்க்கையிலே மகிழ்ச்சி பொங்கட்டும் என்று இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கான பதிவுக்குள்ள போவோம். ஒரு துறவி ஒருத்தர் இருந்தாரு. அந்த துறவி கிட்ட என்ன பிரச்சனைக்கான தீர்வு கேட்டாலும் அவர் சொல்லுவாரு, என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார். அப்படிப்பட்ட துறவி கிட்ட ஒரு நபர் போயிட்டு கேட்கிறாரு, நான் 5ஆம் வகுப்பு படிக்கும் போது எனக்கு ஒரு ஹீரோ பேனா வாங்கினா போதும் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரியே நான் கொஞ்சம் 10ஆவது படிக்கும் போது எனக்கு ஒரு டுயிக்கு இல்லை கேடிஎம் பைக் வாங்கினா அதுக்கு வரைக்கும் காசு இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறமா நான் காலேஜ் போகும்போது எனக்கு தார் கார அளவுக்கு வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சேன். நான் வேலைக்கு போறப்ப எனக்கு அவ்வளோலாம் வேண்டாம், எனக்கு அன்றாட வாழ்வுல எனக்கு தேவையான பொருட்களை வாங்குற அளவுக்கு பணம் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சேன். நான் ஒரே ஆள் தான், ஆனா என் வயசு ஏற ஏற எனக்கு பணத்து மேல இருக்கிற ஆர்வமும் ஏறிட்டே இருக்கே. இதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துறது, நான் இருக்கிற பணத்தை வச்சு எப்படி சந்தோஷமா வாழ்றது, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த துறவிட்ட போய் கேட்கிறான் அந்த நபர். அப்படி அந்த துறவி அந்த சாது சொல்றாரு, அப்பா எப்படி நீ ஒரு பணத்தை வச்சிருக்கும் போது அதுல ஃபினான்ஸ் பண்றது, பிஸ்னஸ் பண்றது, இன்வெஸ்ட் பண்றதுன்னு அதெல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா, அந்த பணத்தை வச்சு நீ எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிற, அந்த பணம் போதும் அப்படின்னு நீ எப்ப நினைக்கிற, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால எப்பவுமே சொல்றோம், நம்ம என்னதான் செஞ்சாலும் என்னதான் பண்ணாலும் நம்ம கிட்ட இருக்கிற பணம் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்கணும். அப்பதானே அந்த பணக்குள்ளே ஒரு மதிப்பும் இருக்கும். அதனால அந்த பணத்தை வச்சு நீ எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறன்னு பாரு. அப்ப கண்டிப்பா உன் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி பிறக்கும், ஒரு நிம்மதி பிறக்கும். அதே மாதிரியே நம்ம அதிகமா சாப்பிட்டுட்டு வாமிட் எடுக்கிறத விட கொஞ்சமா சாப்பிட்டு நம்ம வயிற்றே நிரப்பிக்கலாம்ல. அதனாலதான் சொல்றவங்க, நம்ம இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு நீ எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கைக்கான நிம்மதியை தரும். அதுவே உன்கிட்ட போதும் அப்படின்ற ஒரு நிம்மதியை, ஒரு மனசுல மகிழ்ச்சியை தரும். அதனால பொங்கல் மாதிரி மகிழ்ச்சியும் பொங்கணும்னா பணத்தை வச்சு நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு மகிழ்ச்சி அடைய பாரு அப்படின்னு சொல்றாரு அந்த துறவி. இதே தாங்க நாங்க உங்ககிட்ட சொல்றேன். உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியும் நிம்மதியும் பொங்கி வழியணும்னா இருக்கிறத வச்சு, இருக்கிற பணத்தை வச்சு நம்ம கிட்ட எவ்வளவு மகிழ்ச்சி ஆகணும், நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரியே மற்றவங்கள்ட்ட இருக்கிறத பத்தி பொறாமப்படாதீங்க. உங்ககிட்ட இருக்கிறது மற்றவங்க கிட்ட இருக்காதுன்னு நினைங்க. நீங்க நீங்க எப்பவுமே நல்லவங்களா இருங்க, மற்றவங்கள நல்லவனாக்கணும்னு நினைக்காதீங்க என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் தீஷா திரவியராஜ், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சவாய்ப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.